ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா நார்மல் வாஷிங் அண்ட் ப்ரெஸ்ஸிங் என்னால் 6 ஹவர்ஸில் டெலிவரி பண்ண முடியும். லைக் ஃப்ரம் பிக்கப் 6 ஹவர்ஸில் என்னால் டெலிவரி பண்ண முடியும். ஓகே ஓகே. ஸோ அதே மாதிரி ஐ கேன் கிவ் தெம் அட் அ வெரி அஃபோர்டபுள் ப்ரைஸ். லைக் மற்ற லாண்ட்ரி நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அஃபோர்டபுளாக என்னால் கொடுக்க முடியும். 6 மணி நேரத்தில் எப்படி பிரதர் பாசிபிள்? இப்போ நம்ம எடுக்கிறோம், ஆமாம், அதை வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி அது ஏன்னா நார்மல் வாஷிங் அண்ட் ப்ரெஸ்ஸிங் வந்து நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா நார்மலாக எல்லா இடத்துலையும் பண்ண மாட்டாங்க அது மாதிரி. ஏன்னா இப்போ நமக்கு அதிக லோட்ஸ் வந்தாலும் என்னால் அதே டைமில் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்குள்ளே இறங்குறதுக்கு முன்னாடி லாண்ட்ரினா என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு. ஸோ அதனால நான் வந்து ஒரு லாண்ட்ரி யூனிட்ல போய் ஒர்க் பண்ணலாங்கிறத யோசிச்சேன். ஆஸ் இன்டர்னா. ஓகே. ஸோ ஒரு இன்டர்ன் பண்ணலான்னு யோசிக்கும் போது ஓகேன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க லாண்ட்ரி இருக்கு. ஸோ அங்கே போய் ஒரு இன்டர்னா ஒரு 5 months ஒர்க் பண்ணேன். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் தான் ஓகே. ஏன்னா நான் எதுக்காக அங்கே ஒர்க் பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ஒருத்தவங்களை கமாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு பேசிக் நாலேஜ் இருக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ அதனால அங்கே ஒர்க் பண்ணும்போது ஒரு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எப்படி மெயின்டைன் பண்ணணும், அதே மாதிரி என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் இந்த லாண்ட்ரியில், ஸோ அதெல்லாம் கற்றுக்கிட்டேன்.